மக்களை சுரண்டக்கூடாது. வியாபாரம் என்பது ஒரு சேவையாக இருக்கணும், ஒரு தொண்டாக இருக்கணும், அது ஒரு பெரிய இபாதத்தா இருக்கணும். வியாபாரம்ங்கிறது என்னது? அது ஒரு வணக்கம், நமக்கு லாபம் கிடைக்கிறது அது ஒரு விஷயம். மக்களுக்கு உதவி செய்யறோம் ஒரு நல்ல எண்ணத்தில் செய்யும் பொழுது அதனால அல்லாஹ் என்ன செய்யும், நமக்கு கூலி கிடைக்கும், மக்கள் கஷ்டம் இல்லாம அவங்களும் நல்லபடியா இருக்கணும், நம்மளும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு செய்யக்கூடிய ஒன்றை சுரண்டி மக்களை கஷ்டப்படுத்துவதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்தக்கூடாது என்பதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அதனால தான் பதுக்கலை கூட அல் இஹ்திகார் மனிஹத்தகர ஃபஹுவ ஹாத்திமுன், யார் ஒருத்தன் பதுக்குறானோ அவன் பாவி. பதுக்க கூடாது. பதுக்குறேன்னா என்ன? நீங்க ஒரு வியாபாரியா இருக்கிறீங்க, வியாபாரியா இருக்கும்போது நிறைய சரக்கு, பதுக்கண்டா என்னோட அர்த்தம் நிறைய பேர் வழங்க மாட்டேங்குது. நிறைய சரக்கு வச்சிருந்தா அதுக்கு பேர் பதுக்கல் கிடையாது. ஒரு பெரிய ஹோல்சேல் வியாபாரி இருந்தால் சீனி 1000 மூட்டை வச்சிருப்பான், மல்லி 1000 மூட்டை வச்சிருப்பான், தோரம் பருப்பு 2000 மூட்டை வச்சிருப்பான். அதுக்கு பதுக்கலா? ரொம்ப வச்சிருந்தா பதுக்கல் கிடையாதுங்க. பதுக்கல்னா என்ன தெரியுமா? நம்ம வாங்கி வைத்து கொண்டு கேட்கிறவனுக்கு இல்லைன்னு சொல்லி விலை ஏறின பிறகு விற்கிறது பேர் பதுக்கல். நீங்க 1,00,000 மூட்டை கூட வச்சுக்கலாம், யாரு கேட்டாலும் கொடுத்துட்டு இருக்கணும். கேட்டுமே சரி, ஆஹா விலை பஜார் நிலவரம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு, சூடாக போயிட்டு இருக்குது, 2 நாளைக்கு விற்காம இருந்தோம்னு சொன்னால் அதனோட ரேட்டை வேற அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மள்ட்ட 1,00,000 தோரம் பருப்பு மூட்டை இருக்குன்னு வைங்களேன், நம்ம கேட்குறானா நம்ம என்ன செய்யறது? தோரம் பருப்பு மூட்டைக்கு 200 ரூபா கூடி போச்சான்னு ஃபோன் வரும். இவன் என்ன செய்யறது? தோரம் பருப்பா இல்லையே, மூளையை வச்சுக்கிட்டு நாளைக்கு கேட்டாலும் இல்லையாமா, எப்போ கொடுப்பான் அவன்? இல்லை தடுமாறி கிடுமாறி எங்கேயும் இல்லைன்னு வந்த பிறகு வருவானா, 200 ரூபா கூடி போச்சு இப்போ அப்படிமா. அன்னைக்கு கூட்டலாம், எப்போ கூட்டலாம்? நீ கேட்கிறவனுக்கு அன்னைக்கு உள்ள நிலப்பது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பிறகு மிஞ்சினா நீ கூட்டிக்க. மார்க்கெட் யாருன்னா கூட்டுற மார்க்கெட் நிலவரத்தை என்ன குறைஞ்சா அவனு 1000 ரூபா மூட்டை 300 ரூபாயா போச்சுன்னா நீ 1000 ரூபா சொல்லிட்டு வச்சுட்டு இருக்க முடியுமா? எவனா வாங்குவானா? குறைச்சு தான் ஆகணும். விலை குறைந்தால் வியாபாரி குறைச்சு தான் கொடுத்தாகணும். விலை ஏறினால் அவன் அதோட லாபத்தை அடைஞ்சு, இது குற்றமெல்லாம் கிடையாது. ஏறினா அடைஞ்சிக்கிறவான், இறங்குனா அவன் நஷ்டப்படுவான். அது பேலன்ஸ் ஆகிக்கிறோம். வருஷ கடைசியில் பார்க்கும்போது என்ன செஞ்சிடறேன், 2 தடவை இறங்குனது 2 தடவை ஏறினதும் சேர்ந்து டேலியாகி கரெக்டான ஒரு வியாபாரம் ஆகிக்கணும். அது தப்பு கிடையாது. ஆனால் பதுக்கல்ங்கிற என்னன்னு கேட்டால் சரக்கை வைத்து கொண்டு தேவைப்படும் போது இல்லைன்னு சொல்வது. நீ 10 கிலோ சீனியை வச்சுக்க, விலை ஏறி போச்சுங்கிறான், விற்காம 10 கிலோ, அது நீ பதுக்கலாயிரும். 10,000 மூட்டை வச்சாலும் பதுக்கல் இல்லாமல் போயிடும். நீ 10 கிலோ சீனி வச்சிருக்க கடையில் விலை ஏறி போச்சுன்னு தெரியுது, 1 கிலோவுக்கு 5 ரூபா ஏறிச்சு, 50 ரூபா கிடைக்குமே, சீனி இருக்கா? சீனி இல்லையே, நீ பதுக்குற. ரொம்ப இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பதுக்கலுங்கிறது தேவைப்படும் போது வச்சுக்கிட்டு இல்லைங்க கூடாது. எந்த பொருள் நம்மள்ட்ட இருக்குதோ மார்க்கெட்டில் வியாபாரின்னா நீ என்ன பொறுப்பு சுமந்திருக்கிற? என்கிட்ட இருக்கிறத நான் மறைக்காம விற்பேன். ரசூலுல்லாஹ் தானே சொல்றாங்க, பொய் சொல்வார்களே ஆனால் மறைத்தார்களே ஆனால், இதுவும் மறைக்கிறது தானே. சரக்குடைய தரத்தை மறைக்கிறது மட்டும் மறைக்கிறது இல்லைங்க. வியாபாரிகள் உண்மை சொல்லி ஒழுங்கா நடப்பார்களே ஆனால் பரக்கத் செய்யப்படும். பொய் சொல்லி மறைப்பார்களே ஆனால் பரக்கத்து எடுபட்டு போயிருங்கிறாங்களே. உங்ககிட்ட இருக்குல்ல சரக்கு, இந்த சோப்பு இருக்கான்னு உன்கிட்ட கேட்கறான், அந்த சோப்பு தட்டுப்பாடா இருந்துட்டு போகுது, உன்கிட்ட இருக்குல்ல, இருக்குந்தா வச்சுக்க. நீ கேட்கும் போதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். அப்ப இல்லைன்னா தான் இல்லைன்னு சொல்லணும். வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லுவது அது பதுக்கல். அப்ப இதெல்லாம் எதுக்கு ரசூலுல்லாஹ் அந்த இதெல்லாம் சொல்றாங்க? வெறுமனே தொழுகை நோன்பு மட்டும் சொல்லாம இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னா, மனிதர்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது, வியாபாரியும் கஷ்டப்பட வேணாம், மக்களும் கஷ்டப்பட வேண்டாம் என்பதில் அவ்வளவு தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாங்க. இதை விளங்கிக்கணும். இதெல்லாம் நவீன காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தில் என்னென்ன மோசடி இருக்குங்கிறத இதை வச்சு நீங்க ஊகிச்சுக்கலாம். புதுசாக எந்த வியாபாரம் வந்தாலும் சரி, இது மக்களுக்கு இடைஞ்சல் தருதா, மக்களுக்கு சிரமம் தருதா, மக்களுக்கு விலையை ஏற்றி விடுதா, மக்களை ஏமாத்துதா, உள்ளுக்கு மோசடி இருக்குதா, ஃப்ராட் இருக்குதா, புரோக்கர் நுழைஞ்சதில் ஏமாத்துறானா, இந்த அம்சங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் சரி ஹலாலான முறையில் சம்பாதிக்க நினைக்கிற ஒரு முஸ்லீம் அதை செய்யக்கூடாது. இதை விளங்கிக்கிறேன்.